தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பை விட மேலான ஒழுக்கமும் மேலான பொக்கிஷமும் மேலான அறிவும் மேலான மதமும் கிடையாது. ஏன்? அன்பு உண்மையே உருவானது. அன்பே கடவுள். இந்த உலகம் அன்பிலிருந்து தோன்றியுள்ளது. அது அன்பிலேயே நிலைத்து நிற்கிறது. முடிவில் அன்பிலேயே கலந்து விடுகிறது. கடவுள் அன்பின் உருவே. அவரது படைப்பின் ஒவ்வொரு அங்குலத்திலும் அவரது அன்பின் பிரபாவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அன்பில் வாழுங்கள். அன்பையே சுவாசியுங்கள். அன்பு பாடல்களை பாடுங்கள். அன்பிலேயே உண்ணுங்கள், பருகுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள், நடமாடுங்கள், எழுதுங்கள், உயிரை தியாகம் செய்யுங்கள். உங்களது எண்ணங்கள், சொல், செயலை அன்பு ஜோதியில் தூய்மைப்படுத்துங்கள். அன்பின் புனித கடலில் அமிழ்ந்து நீராடுங்கள். அன்பின் அமிர்தத்தை பருகி அன்பே உருவாக அமையுங்கள். பக்தி மனதை மிருதுவாக்கி பொறாமை, பகைமை, காமவெறி, கோபம், ஆணவம், கர்வம், அகந்தை முதலிய தீக்குணங்களை அகற்றுவதோடு சந்தோஷம், தெய்வீக உணர்ச்சி, ஆனந்தம், சாந்தி, அறிவு முதலிய நற்பண்புகளை ஊட்டுகிறது. எல்லாவித கவலைகள், தொந்தரவுகள், பயங்கள், மனப்புழுக்கங்கள், சோதனைகள் எல்லாம் அறவே மறைந்து செல்கின்றன. பக்தன் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அவன் நித்திய சாந்தி, ஆனந்தம், பேரறிவின் அழியாத இருப்பிடத்தை அடைகிறான். கடவுளிடம் உள்ள அன்பு அமரத்துவத்தை அளிக்கும் அமிர்தத்தை போன்று இனிமையானது. ஆரம்ப நிலையில் பக்தன் கடவுளை வழிபடுகிறான். மற்ற தேவதைகளை வழிபடும் பல்வேறு பக்தர்களை அவன் விரும்புவதில்லை. பொருளை பெறவோ, பிள்ளை பேற்றுக்கோ, பிணியினால் ஆன துன்பம் தீரவோ கடவுளை வழிபடும் தன்மைதான் சகாமிய பக்தி எனப்படும். சகாமிய பக்தி கடைசியில் நிஷ்காமிய பக்தியாக மாறிவிடும். துருவனுக்கு கூட ஆரம்பத்தில் சகாமிய பக்தியே நிலவி வந்தது. பகவான் ஹரியின் தரிசனம் கிட்டியதும் அவனது ஆசையெல்லாம் மறந்தது. பராபக்தி அவனிடம் வளரத் தொடங்கியது. உலகியல் ஆசைகளையெல்லாம் சுட்டு நீராக்கும் தன்மையே பராபக்தி. பால்ய பருவத்திலிருந்தே நிஷ்காமிய பக்தி நிலவியிருந்தது பிரகலாதரிடம்தான். சிறிது நேரம் கடவுளை வழிபடுவதும் பிறகு மனைவி, மக்கள், சொத்துக்களை வழிபடுவதுமே வியபிச்சாரிணி பக்தி எனப்படும். சதா கடவுளையே நேசித்து நிற்பதுதான் அவ்வியபச்சாரிணி பக்தியாகும். பக்தியின் முதிர்ந்த நிலையில் பிரகலாதன் தன் ஆத்மனிலேயே பகவான் ஹரியை தியானம் செய்யலானான். இதுவே அபேத பக்தியாகும். உண்மையாகவே நீங்கள் கடவுளை வேண்டுகிறீர்களா? அவரது தரிசனத்திற்கு நீங்கள் உண்மையாகவே உருகி நிற்கிறீர்களா? உங்களிடம் ஆத்மீக பசி தோன்றியுள்ளதா? பக்தியை பற்றிய பிரமாதமான சொற்பொழிவுகளாற்றலாம். பல பெரும் புத்தகங்களை எழுதலாம். எனினும் உங்களிடம் உண்மை பக்தி ஒரு அரிசி எடை கூட இல்லாமல் இருக்கலாம். கடவுளின் தரிசனத்திற்காக துடித்து நிற்பவனிடமே பக்தி வளரும். அவனுக்குத்தான் கடவுள் தரிசனம் அளிக்கிறார். வேண்டினால் வருபவனே கடவுள். உருவமற்ற பிரம்மன் அன்பின் காரணமாக தன் பக்தர்களை திருப்திப்படுத்தும் பொருட்டு பகவான் ஹரியின் உருவத்தில் தோன்றினான். தன் பக்தர்களின் பின்னால் கையிலே உணவும் தண்ணீரும் எடுத்து கானகத்தினுள் செல்கிறான் கடவுள். பக்தர்களின் கையில் உள்ள மாந்திரீக கோலே அன்பு.
அதனால் அவன் அகில உலகத்தையும் தன் அதீனத்தில் கொண்டு வருகிறான். அன்புடையவனே 3 உலகங்களுக்கும் உண்மை சக்கரவர்த்தி ஆவான். பிரகலாதனின் வாழ்க்கையிலிருந்து கடவுள் பக்தர்களை எங்கனம் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். குழந்தாய், கர்வம் மிகும் தந்தையால் கொடுக்கப்பட்ட கடும் தண்டனைகளை தாங்கி நிற்க இளம் வயதுடையவனும் மெல்லிய சரீரம் உடையவனுமான உன்னால் ஆகாது. அந்த கர்வியின் கொடும் செயல்களைப் போல் நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. ஆதலால் உனது உதவிக்கு வர சற்றேனும் நான் தாமதித்திருந்தால் அதற்காக என்னை மன்னிப்பாயாக என்று பிரகலாதனிடம் பகவான் பகர்ந்தார். கடவுள் அன்பே உருவானவன். அவன் பக்தனின் அடிமையாகவே ஆகிவிடுகிறான். நான் என் ஆதீனத்தில் இல்லை, பக்தர்களின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டவனாகிறேன். அவர்கள் என் உள்ளத்தையே கொள்ளை கொண்டு விட்டனர். எனக்காக சகலத்தையும் துறந்த அவர்களை நான் எங்கனம் விட்டு விலகுவது? எவனொருவன் எல்லா பொருளிலும் என்னில் எல்லா பொருள்களையும் தேடுகிறானோ அவனுக்கு நான் அருகில் உள்ளேன், அவன் எனக்கும் அருகில் உள்ளான் என்கிறார் பகவான் கிருஷ்ணன். கடவுளின் உதவி கோரி சோம்பியிராது தன்னைத்தானே உதவுவோர்க்கே கடவுள் உதவுவதால் எழுந்து செயலில் ஈடுபடுங்கள். பிரகலாதனின் வாழ்க்கையிலிருந்து கடவுளிடமே அன்பு பூண்டு நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரகலாதன் செய்தது போல் கடவுளிடம் தீராத அன்பு கொள்ளுங்கள். தன்னால் ஆனவற்றை செய்து மற்றதை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். இதுவே மிகச்சிறந்த வழிபாடு. பிரகலாதனின் அடிச்சுவட்டை பின்பற்றி சீரிய பக்தனாகி முக்தியடையுங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற திருக்குறளை கூறி இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறார் நம் குருநாதர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் பக்தியில் பெரிய இருவர்கள் என்ற தலைப்பில் நம்மாழ்வார் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.